ரியோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க சார். ஒண்ணு, கோச்சிக்காதீங்க ரியோ. கமான், ரியோ ரியோ என்று கூப்பிட்டு எனக்கு போர் அடித்து விட்டது. அதனால் ஒரு முறை வித்தியாசத்துக்காக ரியோ, ரியோக்கு என்ன பீர் வேண்டுமோ அதை குடிக்கத்தான் நான் இங்கு பாருக்கு வருகிறேன். அதற்காக தான் அரசாங்கம் இதை நடத்துகிறது. எனக்கு தேவையான அதான் குடிக்கணும். நீங்க குடுக்கறதெல்லாம் குடிக்க முடியாது. அது மட்டுமின்றி சுண்டல் வைத்திருந்தார்கள். சுண்டல் சூடாக இருக்கிறதா என்று கேட்கிறேன். அதற்காக வேலை செய்யும் நபர் அந்த சுண்டலுக்குள் நடுவிரலை விட்டு ஆம் சூடாக தான் இருக்கிறது என்கிறார். இதற்கு மேல் நான் அந்த சுண்டலை எப்படி சாப்பிட முடியும்? இந்த சுலுக்கு சங்கர் வந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் SS ஹைதராபாத் போறேன். பிரியாணியை துறக்கிறேன். ஆசையா அந்த நூலக சுட்டிருப்பாங்களே ரியோ, திறந்து பாக்குறப்போ பீஸ் இல்ல, எலும்பு வச்சிருக்காங்க. வெறும் எலும்பு. நான் நாயா? ஆமா. முதல்ல எல்லாம் ஒரு SS பார்சல் வாங்கினா ஒரு குடும்பம் முழுக்க சாப்பிடலாம். ரியோ, ஒரு ஃபுல் பார்சலை வாங்கி ஒரு தந்தை, ஒரு மனைவி, ஒரு மகன் 3 பேரும் வந்து பகிர்ந்து உள்ளலாம். அப்படி இருந்தது குவாலிட்டி. இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு ரியோ. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் குட் டு சே அபௌட் SS. இப்போ உங்களுக்கு புஸ்கா தான் வேணா வெறும் புஸ்கா மட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிருவேன். எதுக்கு SS வரும்? இட்ஸ் அபௌட் குவான்டிட்டி. அது இன்னைக்கு இல்ல ரியோ. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கார்கள் ரியோ. இது இப்படியே விட மாட்டாங்க.